கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதத்தில் வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க தந்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 84வது சங்கீதம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். வீடு என்கிறது எல்லாரும் விரும்பப்படத்தக்க ஒரு காரியம். எங்கதான் வெளியே நாம் சென்று வந்தாலும், எங்க வெளிநாட்டுக்கு சென்று வந்தாலும், நம்முடைய சொந்த வீட்டிலே நாம் குடியிருப்பது, வீட்டிலே தங்கியிருப்பது, அது நமக்கு மிகுந்த ஆனந்தத்தை தரக்கூடியதாய் காணப்படுகிறது. அதே நேரத்தில் பெண்கள் அநேகருக்கு பார்க்கும் பொழுது, என்னதான் தன்னுடைய கணவன் வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்வது அது மிகவும் ஆனந்தத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்பா அம்மா வீட்டுக்கு செல்கிறது என்கிறது மிகவும் ஆனந்தமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வீட்டிலே வாசமாய் இருப்பது அது ஆனந்தமான ஒரு காரியம், ஆசீர்வாதமான காரியம். பிளஸ்டு மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை, வாக்கியத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். தினமும் அதிகாலையிலே நாம் தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த தேவனுடைய வீட்டிலே இருக்கிற நன்மை பார்க்கும் பொழுது 65வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வீட்டு பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டு நன்மையால் திருப்தி ஆகும். அங்கு ஒரு திருப்தியை கர்த்தர் தருகிறார். ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய வீட்டிலே நாம் செல்லும் பொழுது அங்கு ஆசீர்வாதத்தின் எதை கர்த்தர் கொடுத்தாலும் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதா? வியாதியின் சூழ்நிலை, போராட்டத்தின் சூழ்நிலையா? நீங்கள் செல்லுகிற ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே சென்று தேவனை ஆராதித்து பாருங்க, தேவனுடைய வீட்டிலே துதித்து பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கு நிறைவாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலே, உம்மில் பலன் கொள்ளுகிற மனிதன், தேவனுடைய வீட்டிலே வாசமா இருக்கிற மனிதனுக்கு திருப்தி இருக்கிறது. 2வது, அவருக்குள்ள பலனை தருகிறார். பலன் கொள்ளுகிற மனுஷன் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும். அப்போ ஆண்டவருடைய வீட்டில நாம் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு செவ்வை, ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மாம்ச பிரகாரமான ஒரு சில போராட்டங்கள், கண்ணீர்கள் வரலாம், அழுகையின் பள்ளத்தாக்கு வரலாம். ஆனால் அந்த பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அடுத்து இந்த 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன். தேவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். மாத்திரமல்ல, கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிறதுமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். துதியானது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளே இருப்பார் என்றால் அவர் பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரின்பம், பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறார், ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஆண்டவர் உங்கள் கரம் பிடித்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் தங்கியிருக்கிற ஆசீர்வாதம்,
தேவனுடைய வீட்டிலே துதி இருக்கிறது, பலி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.